யூஸ்வலா ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் நிறைய நாஸ்டாலஜிக்கான மெமரிஸை கிரியேட் பண்ணும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு கதையில அதே ஹைட் அண்ட் சீக் கேம் ஒரு குடும்பத்தை சதைச்சிருக்கு. நான் ரகு, வெல்கம் டு பிளாட் பாயிண்ட். ஜெர்மன்ல அலெக்சாண்டர் அண்ட் லியா அப்படின்ற கப்பலுக்கு 2 குழந்தைங்க, ஜேன் அண்ட் ஜெனட். இவங்க 2 பேர்த்தையுமே அவங்களால ஒழுங்கா பார்த்துக்க முடியல. அதுக்கு காரணம் இவங்க 2 பேருமே ஒர்க் பண்றதுனால. இவங்க 2 பேரும் ஒர்க் போற ஒரே காரணத்துக்காக இவங்க ஒரு கேர்டேக்கர் ஹையர் பண்ணி குழந்தைங்களை பார்த்துக்க வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கேர்டேக்கரை ஹையர் பண்றாங்க. இந்த கேர்டேக்கர் பேரு மார்ட்டின். இவங்க இந்தியால ரொம்ப காலமா வாழ்ந்து வந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா ஜெர்மனுக்கு மைக்ரேட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு ஜெர்மன் பெருசா தெரியாது அண்ட் குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் பெருசா தெரியாது. சோ மார்ட்டின் அவங்களுக்கு தெரிஞ்ச சில ஆங்கில வார்த்தைகளை அந்த குழந்தைங்களுக்கு கற்றுத்தர ஆரம்பிச்சாங்க. ஓப்பன் த டோர், ஹியர் மீ, லெட்ஸ் பிளே, டிங் டாங், இந்த மாதிரி அவங்க யூஸ்வலா பயன்படுத்துற சில வார்த்தைகளை அந்த குழந்தைகள் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. 2 குழந்தைகளுமே கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 5 வயசு தான் இருக்கும். அண்ட் கேர்டேக்கர் சொல்லி கொடுக்குற நிறைய வார்த்தைகளை அவங்க அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. சோ அவங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஒரு ரைம்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த ரைம்ஸை வச்சு ஒரு கேமையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வீட்டுல அப்பா அம்மா இல்லாதப்போ குழந்தைங்க நிறைய வாழைத்தனம் பண்றதுனால அவங்களை ஆக்கிபைடா வச்சுக்கிறதுக்காக இந்த கேம் ரொம்ப எங்கேஜிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் அதோட முக்கியமான விஷயம், இந்த கேம் அவங்க தாத்தா சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க. ஒரு நாள் அப்பா அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு போர் அடிச்சிருக்கோ அதுக்கு ஈக்குவலா மார்ட்டினுக்கு போர் அடிச்சிருக்கு. அண்ட் அப்போ இவங்க குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்கள பத்தியும் அண்ட் அவங்க இந்தியால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மார்ட்டினுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அண்ட் இவங்க தாத்தாவோட வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களும் இவங்க தாத்தாவும் ரொம்ப நாள் வீட்டுல தனியா இருக்கும்போது போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த கேம் தான் டிங் டாங். டிங் டாங் அப்படின்ற இந்த கேமோட பேர் ரொம்ப கேட்சியா இருந்ததுனால குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் அவங்க இந்த கேமோட ரூல்ஸை பத்தி ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மார்ட்டினும் அந்த கேமோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேம் ரொம்ப சிம்பிள் தான். நான் வீட்டோட ஒரு கார்னர்ல நின்னுக்கிட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணுவேன். அந்த டைமுக்குள்ள நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கணும். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு நான் 100 எண்ணி முடிச்சுட்டு உங்களை தேடி வருவேன். நான் ஒரு இடத்துல உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் பூ அப்படின்னு சொல்லுவேன். நீங்க அந்த இடத்து பக்கத்துல இருந்தீங்கன்னா ஹாய் மார்ட்டினின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சிக்கணும். அப்படி நீங்க அங்க இல்ல அப்படின்னா நான் அவுட் ஆயிருவேன். அண்ட் அப்படி நான் அவுட் ஆயிட்டா உங்களுக்கு சாக்லேட்ஸ் கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு மார்ட்டின் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மார்ட்டின் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி அது என்னன்னு கேட்கும்போது அது ஒரு ரைம்ஸ். நான் உங்களை தேடி வரும்போது இந்த ரைம்ஸ் சொல்லுவேன். அந்த ரைம்ஸை கேட்கும்போது நான் உங்க பக்கத்துல வரேன், நான் தூரமா இருக்கேன், நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த ரைம்ஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அப்போ மார்ட்டினி அந்த ரைம்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. Ding dong, I know you can hear me. Open the door. I want to play little. இதுதான் அந்த ரைம். இந்த ரைம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு குழந்தைங்க அதை ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. காரணம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆல்ரெடி மார்ட்டின் அந்த குழந்தைங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி மார்ட்டினை உடனே விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு மார்ட்டின் இந்த கேம் வாரத்துல ஒரு நாள் தான் விளையாடணும், அதுவும் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் விளையாடணும்னு சொல்றாங்க. அண்ட் அதனால எல்லா வாரமும் குழந்தைங்க வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த கேம் குழந்தைங்க திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேம் ரொம்ப அடிக்டிவா இருந்ததுனால அந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப எங்கேஜிங்கா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல மார்ட்டினும் குழந்தைங்களும் இந்த கேமை திருப்பி விளையாடுறாங்க. ஆனா எல்லா வாட்டியும் மார்ட்டின் தான் ஜெயிக்கிறாங்க. 2 குழந்தைகளுக்குமே அவங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகிறதுனால எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அண்ட் அப்பா அம்மா 2 பேரும் அந்த குழந்தையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு குழந்தை மார்ட்டின்ட்ட நம்ம இந்த கேம் விளையாடலாம், எனக்கு டிங் டாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே மார்ட்டின் இந்த கேம் கண்டிப்பா 3 பேர் எல்லாம் விளையாடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீ தனியா ஒளிஞ்சா பயப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த குழந்தை அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப தைரியமான பொண்ணு, வாங்க விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு மார்ட்டின் எங்க தாத்தா இந்த கேமை 3 பேர் எல்லாம் விளையாடக்கூடாது சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. உங்க தாத்தா தான் முன்னாடி இறந்துட்டாரு, அவரை பத்தி நீங்க ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது கோவப்படுற மார்ட்டின் மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ஸ்டில் வித் மீ அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த குழந்தைக்கு புரியல. ஆனா அவங்க கோவம் அடைஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கேம் பத்தி கேட்காம இருக்கா. ஒரு வாரம் கழிச்சு, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை மார்ட்டினே அந்த 2 குழந்தைகிட்டையும் இந்த கேம் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா வராங்க. அண்ட் அப்போ மார்ட்டின் உயிரோட ஒரு கார்னர்ல போயிட்டு கண்ணை மூடி 100 எண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களை ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு மார்ட்டின் திரும்பி டிங் டாங் அப்படின்னு அந்த ரைம்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டிங் டாங்கோட நிப்பாட்டிடுறாங்க. 2 குழந்தைகளுக்குமே இந்த தடவை எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால இந்த டிங் டாங்கோட நிப்பாட்டினது ஏதோ ஒரு ட்ரிக், இதை வச்சு நம்மளை வெளியில கொண்டு வர பாக்குறாங்கன்னு சொல்லி யோசிச்சு அமைதியா உள்ளே நிக்கிறாங்க. இவங்க 2 குழந்தைங்களும் அவங்க ரூம்ல அவங்க பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சிருக்காங்க. யூஸ்வலா மார்ட்டின் அவங்க தேட வரும்போது ரைம்ஸ் சொல்லிட்டு வருவாங்க. சோ மார்ட்டின் இங்க தான் இங்க இருக்காங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இந்த முறை மார்ட்டின் இந்த ரைம்ஸை சொல்லாதனால குழந்தைங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதோட முக்கியமான விஷயம், யூஸ்வலா மார்ட்டின் பக்கத்துல வரும்போது ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும். ஆனா இந்த முறை மொத்த வீட்லயே அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கல.
கிட்டத்தட்ட 1 மணி நேரமா குழந்தைங்க அங்கேயே ஒளிஞ்சிருக்காங்க. இந்த கேம்ல நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற அந்த ஆர்வம் தாண்டி எப்படியாவது அவங்க பக்கத்துல வந்து பூன்னு சொல்லி நம்ம வெளியில வந்து அவங்கள கட்டி பிடிச்சா அந்த பயம் போயிருங்கிற அந்த ஒரு ஃபேஸுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பூ அப்புறம் சவுண்ட் கேட்குது. அப்பாடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ரிலீஃபா பெட்டோட வெளியில வராங்க. ஆனா மார்ட்டின் அங்க இல்ல. குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி மார்ட்டின் பூ சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அவசர அவசரமா வேற இடத்துல ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்பையும் பூ சவுண்ட் கேட்குது. இவங்க திருப்பி வெளியில வராங்க. ஆனா அங்க மார்ட்டின் இல்ல. இவங்க பேர் பயந்து நிற்கும் போது போன வாரம் அந்த இன்சிடென்ட்டை ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட சொல்லுது. இதை கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பயந்து போய் அவங்க இன்னொரு இடத்துல ஒளியிறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அடுத்த தடவை பூ சவுண்ட் கேடாம வெளியே வரக்கூடாது, பெட்டர் நம்ம அப்பா அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க வந்தோடனே வெளில வரலான்னு முடிவு பண்ணி மூச்சு கூட விடாம ஒரு கிளாசெட்ல ஒளிஞ்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைங்களும் கிளாசெட்ல ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு திருப்பி ஒரு பூ சவுண்ட் கேட்குது. என்னதான் பூ சவுண்ட் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது மென்டலா ப்ரிப்பேர் ஆனாலும் இவ்வளவு நாள் பூ சவுண்ட் கேட்டு வெளியே வந்து பழகின அந்த 2 குழந்தைகள ஒரு குழந்தை இந்த பூ சவுண்டுக்கு வெளியே வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த குழந்தைய காணா போன அந்த இன்னொரு குழந்தையும் கேட்டேக்கர் மார்ட்டினையும் அந்த இன்னொரு குழந்தை வீடு ஃபுல்லா தேடுது. இவ்வளவு நேரம் தெரிந்த குழந்தைங்க கிடைக்காதனால ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு டேபிள்ல உட்காருது. அண்ட் அப்போ வீட்டுல கரண்ட் போகுது. கரண்ட் போனோடனே இந்த குழந்தை பயந்து திடீர்னு ஏந்திரிக்குது. அண்ட் அப்போ அந்த டிங் டாங் ரைம்ஸ் அமைதியா கேக்குது. வழக்கம்போல ரைம்ஸ் கேட்ட உடனே அவசர அவசரமா அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற டோர் பின்னாடி போய் ஒளியுது. அண்ட் அப்போ ஒரு விஷயம் அந்த குழந்தை நோட் பண்ணுது. இப்ப கேட்டுட்டு இருக்க அந்த டிங் டாங் ரைம்ஸ் வந்து மார்ட்டினோட வாய்ஸ்ல இல்ல, ஏதோ ஒரு வயசான தாத்தாவோட வாய்ஸ்ல இருந்திருக்கு. இதை ரிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தை பயந்து போய் மூச்சு அடைச்சு அந்த டோர் பின்னாடி நிக்குது. டோருக்கு பின்னாடி இருக்க அந்த குழந்தைக்கு இந்த வாய்ஸ் மார்ட்டினோட தாத்தா இறந்து போனார்ல அவரோட வாய்ஸா இருக்குமோன்னு சொல்லி நிறைய யோசிச்சு பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த பயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம வேகமா இப்போ ஒரு கிளாசெட்டை திறந்து கிளாசெட்குள்ள போய் மூடி தன்னை லாக் பண்ணிக்கிறா. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா அந்த கிளாசெட்டை திறந்து அந்த குழந்தைய மீட்டுறாங்க. அவங்க கிட்ட மார்ட்டினை பத்தியும் அந்த குழந்தையோட தங்கச்சி பத்தியும் நிறைய விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு பேசவே முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த குழந்தையும் அந்த அவங்க அப்பா அம்மாவும் அந்த வீடு ஃபுல்லா அந்த குழந்தைய தேடுறாங்க. அண்ட் அப்போ அந்த குழந்தையோட பாக்கெட்ல ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்டை வெளியில எடுத்து அந்த குழந்தை தன்னோட அப்பாட்ட கொடுக்குறா. ஆனா அந்த அப்பா அந்த நோட்டை படிக்கிறாரு. அந்த நோட்ல we need at least 3 to play ding dong அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, நானே எழுதினது தான். பிளாட் பாயிண்ட் ஒரிஜினல்ஸ் நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஷனலான ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் அதை மட்டும் நம்ம நிறைய கிரைம் சீன்ஸ் எல்லாம் வந்து நான் நரேட் பண்ண போறேன். அண்ட் அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா பிளாட் பாயிண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.